இன்றைய விடுகதை பார்ப்போமா? நாளெல்லாம் நடந்தாலும் 40 அடி செல்லாது. அந்த நாயகனுக்கோ உடல் மேல் கவசம். அது என்ன? அதுதான் நத்தை. படபடக்கும் பலபலக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும். அது என்ன? கண்டுபிடிங்க. இதை நம்ம அக்டோபர் இல்லை நவம்பர் மாதத்தில் இதை நம்ம உபயோகப்படுத்துவோம். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் குழந்தைகளுக்கு பிடித்த பட்டாசு. பூமியிலே பிறக்கும், ஆனால் புகையாய் போகும். அது என்ன? நம் தினந்தோறும் வாழ்க்கையில் இது முக்கியமானது. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பெட்ரோல், வாகன எரிபொருள். வினா இல்லாத ஒரு விடை. அது என்ன விடை? என்னடா அது, இதிலே வினா விடை, ஆனால் என்ன விடைன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பணிவிடை. பேசாத வரை நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன் அல்லது காணாமல் போய்விடுவேன். நான் யார் தெரியுமா? கண்டுபிடிச்சிங்களா? பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இதை நிறைய சொல்லுவாங்க. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அமைதி. முழு உலகமும் சுற்றி வரும், ஆனால் ஒரு மூலையிலே இருக்கும். அது என்ன? உலகம் சுட்டும் வாலிபனாக இருப்பான் போலுக்குதே. அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? தபால் நிலையத்தில் இதை உபயோகப்படுத்துவார்கள். அதுதான் முத்திரை. செய்தி வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அது என்ன? இன்றைய காலகட்டத்தில் இது இல்லாமல் யாராலும் இருக்கவே முடியாது. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தொலைபேசி. மனம் இல்லாத மல்லிகை மாலையில் மலரும். அது என்ன? இதை நீங்கள் கார்த்திகை மாதத்தில் நிறைய வீட்டில், எல்லார் வீட்லேயும் பார்க்கலாம். இதை மாலை நேரத்தில். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தீபம். காற்றை குடித்து காற்றில் பறப்பான். அவன் யார் தெரியுமா? இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பிறந்த நாள் அன்று இதை நம்ம எல்லாரும் உபயோகப்படுத்துவோம். என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பலூன். 5 வீட்டிற்கு ஒரு முற்றம். அது என்ன? என்னது? 5 வீட்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வெட்டை வெளியா? அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிங்களா? நம் உடல்லே அது இருக்கு. அதுதான் உள்ளங்கையும் விரல்களும். தொட்டால் மணக்கும், ஆனால் சுவைத்தால் புளிக்கும். அது என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமையான பெண்கள் இதை கோவிலுக்கு எடுத்துன்னு போவாங்க. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் எலுமிச்சம் பழம். எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல். அது என்ன கல் தெரியுமா? கண்டுபிடிச்சிங்களா? இதை யாராலையும் நிறுத்தக்கூட முடியாது. அதுதான் விக்கல். காலையில் ஊதும் சங்கு, கறி சமைக்க உதவும் சங்கு. அது என்ன சங்கு? இந்த சங்கு ஊத ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சேவல். தொட்டு விட்டால் மூடிக்கொள்ளும் பச்சை மாளிகை சன்னல்கள். அது என்ன? என்னடா அது? சன்னல்கள் எல்லாமே தாப்பால் போட்டால்தான் மூடும், இது தொட்டாலே மூடிக்கொள்ளுமாமே. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தொட்டா சுருங்கி செடி. 4 மூலை கிணறு, நாகரத்தின கிணறு. எட்டி பார்த்தால் சொட்டு தண்ணீர் இல்லை. அது என்ன? கண்டுபிடிச்சிங்களா? கிணறுனாலே தண்ணி இருக்கும்,
ஆனால் இதில் தண்ணியே இருக்காதான். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அச்சு வெல்லம். கட்டிய சேலையை அவிழ்க்க நினைத்தால் கண்ணீரும் கம்பலையும் தான். அது என்ன தெரியுமா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் வெங்காயம். காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும். அது என்ன? கண்டுபிடிங்க. இந்த காலத்தில் இதை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் எழுதுகோல். காக்கை போல கருப்பானது கையால் தொட்டால் ஊதா நிறம் ஆகிவிடும். அதையே வாயால் மென்றால் நீல நிறம் ஆகிவிடும். அது என்ன தெரியுமா? இது ஒரு உணவு. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நாவல் பழம். சிவப்பு பைக்குள் சில்லறை கொட்டி கிடக்குது. அது என்ன? என்னடா அது? உண்டியில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பேக்கெட்டில் வச்சுருப்போம் சில்லறை. சிவப்பு பையில் இருக்குதாமே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் காய்ந்த மிளகாய். இன்றைய விடுகதை பார்ப்போமா? காற்றிலே பறக்கும் கண்ணாடி குண்டு, ஆனால் அதை தொட்டு விட்டால் பார்க்க முடியாது. அது என்ன? கண்டுபிடிங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நீர்க்குமிழி. நடைக்கு உதாரணம் சொல்வார்கள், ஆனால் குறுக்கே நடந்தால் சிலருக்கு பிடிக்காது. அது என்ன? என்னடா அது? பிடிக்குன்றாங்க, பிடிக்காதுன்றாங்க. என்னது? அதுதான் பூனை. இரவல் கிடைக்காதது இரவில் கிடைப்பது. அது என்ன? என்னடா அது? இரவல் சில பேர் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்க, ஆனால் இரவல் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தூக்கம். உருவம் இல்லாதவன், ஆனால் சொன்னதை திரும்பச் சொல்லுவான். அவன் யார்? நம்முடைய மனசாட்சியா? இல்லையே, திரும்ப சொல்லாதே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் எதிரொலி. உள்ளே இருந்தால் ஓடித் திரியும், ஆனால் வெளியே வந்தால் விரைவில் மடியும். அது என்ன? ஐயோ, என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் மீன். என் குதிரை கருப்பு குதிரை, ஆனால் அதை குளிப்பாட்டினால் வெள்ளை குதிரையாக மாறிவிடும். அது என்ன? குளிப்பாட்டினா அழுக்கு தான் போகும், கலரே மாறுதான். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் உளுந்து.